புதுச்சேரி காந்திநகர் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த ஒரு மாதமாக செக்யூரிட்டி, ஹவுஸ்கீப்பிங் தொழிலாளர்கள் அலுவலகம் சுத்தம் செய்யப்படவில்லை. குப்பையாக உள்ளது. கழிவறைகள் சுத்தம் செய்யப்படவில்லை. கழிவறையில் தண்ணீர் இல்லை. துர்நாற்றம் வீசுகின்றது. கடந்த ஒரு மாதமாக குப்பையிலும் துர்நாற்றத்திலும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் வேலை செய்து வருகின்றனர். பொதுமக்கள் முகம் சுளிக்கின்றனர். கடந்த ஒரு மாதமாக தொழிலாளர் துறை கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்படாமல் தண்ணீர் இல்லாமல் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது. லிப்ட் 3 மாதங்களாக பழுதாகி உள்ளது. 2வது மாடியில் புதிய அறை கட்டப்பட்டு 1 வருடத்திற்கு மேலாகியும் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. தொழிலாளர் துறை அலுவலகம் முற்றிலும் செயல்படாமல் சுயநினைவு இழந்து கோமா நிலையில் உள்ளது. தொழிலாளர் துறை செயலர், ஆணையர், துணை ஆணையர் அனைவருடைய பொறுப்பற்ற அலட்சிய போக்கினை கண்டித்தும் இன்று காலை 11 மணிக்கு புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தின் மாண்பினை தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுக்கு உணர்த்திடவும் தொழிலாளர் உதவி ஆணையர் அறையில் குப்பைகள் கொட்டும் போராட்டத்தினை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் முன்னெடுத்தார்கள். தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் துடைப்பம் முறைத்துடன் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தலைமை ரமேஷ், செயலர் சேத்ராப்பட்டு, அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு ஏஐடியூசி மாநில செயலாளர் சிவக்குமார் முன்னிலை வகித்தார். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் செயலர் வேல்சாமி, ஈடன் தொழிற்சங்க தலைவர் மோகன்தாஸ், செயலாளர் பாஸ்கர், திருபுவனை ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் முத்துக்குமார், ஜெயக்குமார், சிவபிரகாசம், வெங்கடாச்சலபதி, எல்என்டி கிருஷ்ணமூர்த்தி, மாதேஸ்வரன், ஜிப்மர் தொழிலாளர் சிவபாலன், காலாப்பட்டு முகேஷ், ஏஐடியூசி நிர்வாகிகள் கலைச்செல்வன், குமரன், வில்லியனூர் வீராசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளை காவல்துறை அதிகாரிகள் தொழிலாளர் துணை ஆணையர் சந்திரகுமரன் அவர்களிடம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இப்பேச்சுவார்த்தையில் துணை ஆணையர் சந்திரகுமரன் அவர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார்.